வெல்கம் டு சாராஸ் கிச்சன். இது என்னோட vlog 2. வெட்னஸ்டே ஆஃப்டர்நூனுக்கு மேலே இருக்க ரொட்டீன் தான் வந்து பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் வந்து தம்பிங்களுக்கு சக்கரவள்ளி கிழங்குல ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுத்துருப்பேன், அதை ஷேர் பண்ணியிருப்பேன். நெக்ஸ்ட்டு வந்து பரோட்டா, நாட்டுக்கோழி குழம்பு, அப்புறம் வந்து வாழை இலையில் வச்சு வைக்கிற அந்த கிழி பரோட்டா அதுவும் வந்து வச்சுருப்பேன். அதை தான் வந்து இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருப்பேன். பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோக்குள்ளே போகலாம். சக்கரவள்ளி கிழங்கு வந்து சாதாரணமாக கொடுத்தா தம்பிங்களுக்கு பிடிக்காது. சின்ன வயசில் வந்து வேக வச்சு அப்படியே வந்து கொடுத்தேன்னு சாப்பிட்டாங்க. ஆனால் இப்போ விவரம் தெரியறதால எப்படி கொடுத்தாலும் சாப்பிட்றதில்ல. அதனால் சக்கரவள்ளி கிழங்குக்கு நிறைய ரெஃபரன்ஸ் வீடியோ, ஸ்நாக்ஸ் வீடியோ எல்லாமே பார்த்து கடைசியாக வந்து இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாமேன்னு சொல்லி தான் செஞ்சு கொடுத்துருந்தேன். சக்கரவள்ளி கிழங்கு நல்லா வேக வச்சுட்டு அதை இந்த மாதிரி வந்து உருட்டையாக உருட்டிட்டு நடுவில் வந்து சீஸ் வச்சுருந்தேன். அதை வந்து இப்படி ரவுண்ட் ஷேப்புக்கு கொண்டு வந்துட்டு கொஞ்சமாக தான் பண்ணியிருந்தேன், ஒரு 5 போல் தான் பண்ணியிருந்தேன். அது ஒன்று சாப்பிட்டாலே நல்லா ஃபில்லிங்காக இருக்கும் அப்படிங்கிறதால, உள்ள சீஸ்லாம் வச்சுருக்கோம் அப்படிங்கிறதால இதை வந்து ஃபஸ்ட்டு வந்து எக்கில் நல்லா டிப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து மைதா மாவில் தான் வந்து டிப் பண்ணியிருந்தேன். எல்லாத்தையுமே இதே மாதிரி பண்ணி எடுத்துக்கிட்டு எண்ணெயில் பொரித்து எடுத்துட்டேன். நல்லா இருந்தது டேஸ்ட்டு. சக்கரவள்ளி கிழங்கு மாதிரியே இல்லை, உள்ள சீஸ்லாம் நல்லா மெல்ட் ஆகி சாப்பிட ரொம்பவே நல்லா இருந்தது. தம்பிங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. சரி, எப்போ சக்கரவள்ளி கிழங்கு செஞ்சாலும் இதே மாதிரி செஞ்சு கொடுக்கலான்னு சொல்லி வச்சுருக்கேன். நைட் டின்னருக்கு தான் வந்து பரோட்டாவோ நாட்டுக்கோழி குழம்போ வந்து பிளான் பண்ணியிருந்தேன். பரோட்டாவுக்கு நல்ல மாவு பிசையணும், சப்பாத்தி மாதிரி இல்லாமல் அந்த நீடிங் டைம் வந்து ரொம்பவே நிறையா இருக்கணும், ரெஸ்டிங் டைமும் அதிகமாக இருக்கும். அதனால் ஒரு 3 o'clock போலவே வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். 3 to 4 o'clock இருக்கும், அப்போவுமே வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நல்லா சாஃப்டாகிற அளவுக்கு நம்ம இப்போ உள்ளே புஷ் பண்ணோன்னா அப்படியே மேலே தன்னால் எலும்பு, அந்த அளவுக்கு வந்து சாஃப்டாக வந்து நீட் பண்ணணும். நல்லா நீட் பண்ணி முடித்த பிறகு ஒரு எண்ணெய் கொஞ்சம் அப்படியே லைட்டாக தடவிட்டு ரெஸ்டிங் டைமுக்கு விட்டுருணும். ஒரு 3 hours வந்து விட்டுருந்தேன். நான் இந்த மாதிரி ஒரு டவல் மூடி வச்சுட்டு ரெஸ்டிங்கில் விட்டுருந்தேன். 3 hours கழித்து தான் வந்து ஓப்பன் பண்ணி 3 to 3.5 hours இருக்கும். ஓப்பன் பண்ணால் நம்மளுக்கு இன்னும் நல்லாவே வந்து சாஃப்ட் ஆகிடும். ரொம்ப சாஃப்டாக இருந்து நான் அதை ஓப்பன் பண்ணோம். தம்பிங்க ஏதோ கிஃப்ட்டு அது எதுன்னு என்னமோ நினச்சிட்டாங்க அதை ஓப்பன் பண்ணும்போது. நான் செய்யவே விடலை. அதுக்கப்புறம் நல்லா இந்த மாதிரி பால் மாதிரி வந்து ரவுண்ட் பிடிச்சிட்டு ஒரு பெரிய தட்டில் வந்து பின்னாடி இந்த மாதிரி போட்டு நல்லா நைஃப் வச்சுட்டு இந்த மாதிரி கீரியை எடுத்துக்கிட்டேன். கடையில் பண்ணுற அளவுக்கு இழுத்து பண்ண நம்மளுக்கு முடியாது. அதனால தான் இப்படி நைஃப் வச்சு பண்ணியிருந்தேன். இதுவுமே நல்ல லேயராக தான் வந்திருந்தது. பரோட்டா போட்டு எடுத்த பிறகு எல்லாமே இந்த மாதிரி உருட்டி வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் கையில் தான் வந்து தட்டினேன். கையில் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக தட்டி தவாவில், மீடியம் ஃப்ளேமில் இருக்கிற தவாவில் வந்து போட்டு எடுத்துட்டேன். பரோட்டா நிஜமாமே நல்லாவே வந்திருந்தது. ஆனால் கொஞ்சம் ரொம்ப ப்ராசஸ் வந்து நிறைய டைம் ஆகும் நம்மளுக்கு செய்கிறதுக்கு. நல்லா கொஞ்சம் சூடாக இருக்கும் போதே இந்த மாதிரி வந்து பிளேட்டில் வச்சு தட்டி எடுத்துக்கிட்டேன். இந்த மாதிரி தான் வந்திருந்தது பரோட்டா. ஆனால் என்னை செய்யவே விடலை. தம்பிங்க மாற்றி இது பண்ணிகிட்டு இருந்தாங்க. இன்னும் குட்டி தம்பிக்கு சொல்லவே வேண்டாம். நான் தோசை இல்லை கல்லில் எது செஞ்சாலுமே தம்பி வந்துடுவாங்க. நெக்ஸ்ட் வந்து நாட்டுக்கோழி குழம்பு தான். இதுக்கு மசாலா அரைக்க 1/2 tablespoon அளவுக்கு மிளகு, சோம்பு, சீரகம், 3 tablespoon அளவுக்கு தனியா, 2 லவங்கம், பட்டை, ஸ்டார் அனீஸ் இதெல்லாமே சேர்த்து நல்லா வதக்கிட்டேன். அடுத்து ஒரு 30 போல் இருக்கும் சின்ன வெங்காயம், அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கிட்டேன். நெக்ஸ்ட் வந்து இஞ்சி, பூண்டு, 1 கிலோ வந்து நாட்டுக்கோழி, அதுக்கு தகுந்தாப்பில் அதுதான் எடுத்துருந்தேன். கொஞ்சம் கருவேப்பிலை, இது எல்லாமே போட்டு நல்லா வதக்கிட்டு தக்காளி ஒரு 3 தக்காளி, சின்ன தக்காளி தான், மீடியம் சைஸ் கூட இல்லை, சின்ன தக்காளி, ஒரு 5 போல் காஞ்ச மிளகாய், இது எல்லாமே சேர்த்துட்டு அரை தேங்காய் மூடிக்கும் கொஞ்சம் கம்மியாக வந்து நல்லா தேங்காய் பூவாக அரைச்சி எடுத்துகிட்டு நல்லா வதக்கி எடுத்தாச்சு. இடையிலே வந்து கோழி முதல்ல வந்து வேக வைக்கலாம் அப்படின்னு சொல்லி தாளிப்புக்கு பட்டை, கிராம்பு, சோம்பு, ஏலக்காய் இதெல்லாமே போட்டு தாளிச்சிட்டு வெங்காயம், பச்சை மிளகா மட்டும்தான் போட்டிருந்தேன். இது எல்லாமே போட்டு நல்லா வதக்கிட்டு கறி நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா மஞ்சள் தூள், மிளகாய் தூள், உப்பு, 1 டீஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு இது எல்லாமே சேர்த்து ஊற வச்சுருந்தேன் ஒரு 1 hour போல். அதையுமே இதில் சேர்த்துக்கிட்டு ஒரு விசில் மட்டும்தான் வச்சுருந்தேன். ஏன்னா இது வந்து நம்மளுக்கு ஒரிஜினல் நாட்டுக்கோழிங்க வந்து கிடைக்காது, பண்ணை கோழி தான். இது வேக மொத்தமாகவே 3 விசில் தான் வந்து தேவைப்படும். இதுக்கு வந்து 1 விசில் மட்டும் வச்சு எடுத்துக்கிட்டேன்.
இடையிலே வந்து இந்த மசாலாவை நல்லா வந்து அரைச்சி எடுத்துக்கிட்டாச்சு. ஒரு விசில் மட்டும் வச்சுருந்தோம் இல்லையா, அந்த கறிக்கு விசில் வந்துருச்சு. அதிலே வந்து கோழி கொஞ்சம் நல்லாவே வெந்திருந்தது, பார்த்தாலே தெரியும். எலும்பெல்லாம் தனியாக பிரிஞ்சு நல்லாவே வெந்திருந்தது. இந்த மசாலாலாம் நல்லா ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு தேவையான அளவு உப்பு எல்லாமே சேர்த்துட்டு ஒரு 2 விசில் வர அளவுக்கு வந்து வச்சுருந்தேன். குழம்பு ரொம்பவே நல்லா வந்திருந்தது. இது நம்ம எது கூட வச்சு சாப்பிட்ருந்தாலுமே ரொம்பவே நல்லா இருந்திருக்கும். கிளி பரோட்டாக்கு என்ன பண்ணேன்னா, அதுலேருந்து கொஞ்சமாக கறி எடுத்துகிட்டு வெறும் வெங்காயம் அந்த கறி மட்டும்தான் சேர்த்துக்கிட்டேன். லைட்டாக உப்பு சேர்த்துக்கிட்டேன். தவாலே நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டேன். வாழை இலையை நல்லா சூடில் வாட்டி எடுத்துக்கிட்டேன். 3 பரோட்டா போல் வச்சுருந்தேன். பரோட்டா கொஞ்சம் குழம்பு, அதுக்கப்புறமா இன்னொரு பரோட்டா கொஞ்சம் குழம்பு. மேலே தான் அந்த ஃப்ரை பண்ண கறியை வந்து வச்சுருந்தேன். தவாவில் ஃப்ரை பண்ண கறியை மேலே தான் வச்சுருந்தேன், 3வது பரோட்டாக்கு மேலே. தம்பிங்களுக்கு நான் என்ன செய்கிறேன் ஏது செய்கிறேன்னு பார்க்க கிச்சன்லேயே இருந்தாங்க 2 பேருமே. 3 லேயருக்கு வந்து பரோட்டா வச்சு இடையில குழம்பு ஊற்றி அதுக்கப்புறமா அந்த ஃப்ரை பண்ண பரோட்டாவையும் சேர்த்து நல்லா ஃபுல்லாக கவர் ஆகிற மாதிரி வந்து குழம்பு ஊற்றிக்கிட்டேன். முடிச்சுட்டு இதை பேக் பண்ணுறது தான் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது, டஃப்பாக இருந்தது. நான் எப்படியோ ஒரு வழியாக பேக் பண்ணி முடிச்சுட்டு தவாவில் வச்சுட்டு கொஞ்சமாக ஆயில் ஊற்றி வச்சுருந்தேன். அப்புறம் கொஞ்சம் தண்ணி தான் விட்டுருந்தேன். நல்லா தண்ணி விட்டு ஒரு 15 மினிட்ஸ்க்கு மேலேயே வந்து வச்சுருப்பேன். நல்லா வந்திருந்தது. குட்டி விலாக் தான் இது. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.